இதோட பாருங்கள் கை வந்து நம்ம போடலாம், எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கதகளியோட கை இதுக்கு வந்து நான் வந்து 4 அடியில் எடுத்திருக்கேன். இந்த ஒயர் வந்து திக்கான ஒயரு, அதனால் இந்த ஒயர் திக்கான ஒயராக இருந்தால் நீங்கள் 5 அடி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த ஷோல்ட்ரு நம்ம எல்லா பொம்மைக்குமே நம்ம இப்படி தான் கை வந்து ஜாயின் பண்ணணும். இப்போது இது வந்து ரைட் சைட் கையாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஒரு ஒயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, ஒரு நாட்டு, அந்த நாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை போட்டுடலாம். தெரியுதுங்களா எப்படின்னு? இப்படி பாருங்கள், இந்த ஷோல்டரில் நம்ம ஜாயின் பண்ண ஒயர் இது. இந்த ஒயரில் இந்த ஒயர் நம்ம இந்த நாட்டில் ஒரு ஒயரை கொடுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரெண்டையும் சரிசமமாக இப்படி சரிசமமாக வர மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். தெரியுதுங்களா? நீங்கள் மடியில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் வீடியோக்காக தள்ளி போடுறதுனால எனக்கு வந்து சரியாக வரல. இது நல்லா வந்து நீங்கள் டைட் பண்ணி போட்டுக்கோங்க. ரெண்டாவது ஒயரு நான் வந்து 4 அடியில் மொத்தம் 6 ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைக்கு 3 ஒயர், இன்னொரு கைக்கு 3 ஒயர். சரிங்களா? இப்போ நம்ம தெரியுதுங்களா, நான் ஒரு ஒயர் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். அந்த ஒயர் பாருங்கள், இந்த இடத்துல கழுத்துக்கு கீழே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 5 கோணம் வரும். 5 கோணத்தை தொட்ட மாதிரி ரைட் சைடில் ஒரு நாட்டு இருக்கும். இந்த நாட்டில் நம்ம கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நாட்டில் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு தொட்ட மாதிரி இருக்கிற நாட்டில் நான் இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? நம்ம இந்த நாட்டில் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு, நம்ம ஜாயின் பண்ண நாட்டில். அடுத்த நாட் இங்கே இருக்குது, இதில் நான் இன்னொரு ஒயரை கொடுத்து எடுக்கிறேன். கொஞ்சம் இப்படி மடக்கி பிடிச்ச மாதிரி பிடிச்சிங்கன்னா வந்துடும். இதையும் வந்து நம்ம சரிசமமாக வச்சுட்டு இதில் ஒரு நாட் போட்டுடலாம். அதாவது சென்ட்ரலில் நம்ம ஒரு ஷோல்டருக்காக ஒரு நாட் வந்து ஜாயின் பண்ணோம். அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வலது பக்கம் ஒரு ஒயர் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது இடது பக்கம் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இடது பக்கம் இப்போ நான் இந்த பக்கம் கொடுத்துட்டேன். அப்படியே நீங்கள் முன்னாடி திருப்பிட்டு வந்து இந்த சைடு நம்ம இப்போது இந்த பக்கம் கொடுத்தோம். இப்போது இந்த சைடு கொடுக்குறோம். அதாவது கழுத்துக்கிட்ட ஒரு 5 கோணம் வரும். 5 கோணத்தை தொட்ட மாதிரி இருக்கிற ஒரு நாட்டில் நம்ம கொடுக்குறோம். நான் அன்றைக்கே போட்டிருப்பேன். கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாதனால வீடியோ வந்து லேட் ஆகிருச்சு. இது மாதிரி கொடுத்து எடுத்துக்கலாம். இதையும் சரிசமமாக வச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து நீங்கள் மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி தான் நாட் போடணும். ஓகேங்களா? நார்மல் நாட்டு தான் போட்டுக்கலாம். இப்போது ஒன் சைடு நம்ம கொடுத்துட்டோம். இது வந்து வலது பக்கம். இப்போது பாருங்கள், இப்போது 3 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். 3 நாட் வந்திருக்கு. ரைட் சைடில் இன்ட்டுவாக மீட் பண்ணுற ஒயரில் ஒரு நாட்டும் லெஃப்ட் சைடு ஒரு நாட்டும் நம்ம போட்டுடலாம். தெரியுதுங்களா? இன்ட்டுவாக மீட் பண்ணது பாருங்கள், அதில் போடணும். அப்புறம் ரெண்டுமே வந்து மிடில் மேலே வந்து மீட் ஆகும். அதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இது நான் ஏற்கனவே வந்து நிறைய பொம்மைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு ரைட் சைடில் 3 ஒயரும் இடது பக்கம் 3 ஒயரும் பேரலாக போகும். அதில் வந்து
இந்த லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், 1 2 3 ரெண்டாவது ஒயரையும் மூணாவது ஒயரையும் சேர்த்தி பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கும் பாருங்கள், ரைட் சைடில் 2 ஒயர் நம்ம போட்டிருக்கோம், மீதி ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரில் நம்ம இன்னொரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு நம்ம போடணும். சரிங்களா? இப்போ நான் வலது பக்கம் போட்டேன், இப்போ நான் இடது பக்கம் போடுறேன். நம்ம ஒரு சைடு என்ன பண்ணுறோமோ அதே தான் ஆப்போசிட் சைடு பண்ணுவோம். போட்டுட்டு இந்த ரெண்டும் மீட் ஆகுது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். அப்படி போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, ரைட் சைடு 3 ஒயர், லெஃப்ட் சைடு 3 ஒயர், அதே மாதிரி பேரலாக போகும். இப்போது கீழே இருக்க, அதாவது 1 2 3 மூணாவது ஒயர் அடியில் இருக்க 2 மூணாவது ஒயரையும் கீழே பார்த்து பாருங்கள், கீழே வந்து இப்படி நம்ம மேலே பார்த்து நாட் கொடுப்போம். ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு பக்கத்தில் கிராஸாக மீட் ஆகுது பாருங்கள், அதுலேயும் ஒவ்வொரு நாட் போட்டுட்டே வந்துக்கலாம். அப்படியே பொம்மை திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறது ரைட் சைடு கையே. பாருங்கள், போட்டுட்டேன். 1 2 3 தெரியுதுங்களா? 1 2 3 ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அதுலேருந்து நாட் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3. இப்போது நம்ம கையை வந்து இன்னொரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்னொரு லைன் நம்ம போட்டுக்கலாம். சுற்றிலும் ஒரு 3 நாட்டு. அப்படியே நம்ம அடியில் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் எத்தனை நாட்டுன்னு எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6. அதாவது இந்த சென்டரை ஜாயின் பண்ணதோட 6 நாட் போட்டிருக்கேன். இப்போது இதை வந்து ரைட் சைடு கை பார்த்திங்கன்னா இப்படி வர்ற மாதிரி வரும். நம்ம இப்படி திருப்பணும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரைட் சைடு கை. ஸோ நம்ம இப்படி தான் கொண்டு வருவோம். அதுக்காக இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கா, இந்த இடத்துல நாட் இருக்குது பாருங்கள். ரெண்டு ஒயர் வந்து கிராஸாக போகும், அதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த நாட் நீங்கள் போட்ட உடனேயே 2 ஒயர் பேரலாக போகும். பாருங்கள், இருங்க பாருங்கள், 2 ஒயர் பேரலாக போகும். அந்த பேரலாக போகிற ஒயரில் நம்ம நாட் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கை வந்து திருப்புறக்காக. இதே தான் நம்ம இடது கைக்கும் போடுவோம். இப்போது போட்டாச்சு. இப்போது 2 ஒயர் மீட் பண்ணுது பாருங்கள் மேலே சென்டரில், அதுலேயும் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் நாட் போட்டு திருப்பினீங்கன்னா கை வந்து சரியாக மடங்காத மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இன்னொரு தடவை முக்கு திருப்பிக்கலாம். செகண்ட் டைம் நம்ம முக்கு திருப்புறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணமோ
அதே தான் மறுபடியும் 2 ஒயர் வந்து பேரலாக போகும். அதையே நம்ம போட்டுட்டு மறுபடியும் முக்கு திருப்புறோம். முக்கு திருப்பிட்டு மேலே பாருங்கள் 2 ஒயர் பேரலாக போகுது. அதுலேயும் ஒரு நாட்டை போட்டுருவோம். இப்போது இந்த ஆப்போசிட்டில் ஒரே ஒரு நாட் மட்டும் தனியாக இருக்கும் பாருங்கள். அதையும் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, அதையும் நீங்கள் போடும்போது இந்த இடத்துல வந்து ஒரு 6 கோணம் வரும். 1 2 3 4 5 6 கோணம் வரும். 6 கோணத்தையும் போட்டுடலாம். இப்படி நம்ம போடும்போது கை வந்து நமக்கு நல்லாவே மடங்கி தரும். இப்போ இந்த சைடு என்ன பண்ணமோ அதே தான் ஆப்போசிட் சைட் பண்ணுவோம். அப்படியே திருப்பி இங்கே ஒரு நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 வரிசையோ ஒரு 3 வரிசை வந்து நம்ம லைனாக போட்டு வந்துடலாம். பாருங்கள் தெரியுதா? இதுக்கப்புறம் நான் லைனாக போடுறேன். ஃபஸ்ட் லைன் போடுறேன். திருப்பிக்கலாம். ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது 2வது லைனு நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். பாருங்கள் நமக்கு கை வந்து நல்லாவே திரும்பி வந்திருக்கும். நான் வந்து 2 லைன் போட்டிருக்கேன். இன்னொரு லைன் போடணும். மொத்தம் நான் வந்து 3 லைன் போட சொன்னேன். 3 லைன் போட்டுக்கலாம். அதாவது இந்த இடம் பாருங்கள், இது முக்கு திருப்பினது. முக்கு திருப்பினதில் 2வது முக்கு திருப்பினது. இந்த நாட்டு கணக்கு வச்சுக்கோங்க. 2வது முக்கு திருப்பினது 1 2 3 சரிங்களா? 3 நாட்டு இந்த பக்கம் வரணும். அதாவது இங்கே இந்த 6 கோணம் இருக்கு இல்லையா, 6 கோணத்துலேருந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து 6 கோணம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த 6 கோணம், 6 கோணத்துலேருந்து 1 2 3 நாட் வர மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து ஒயர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வரும். ஒரு சில ஒயர் வந்து நமக்கு வந்து மீதியாக வரும். ஒரு சிலர் ஒயர் வந்து நமக்கு பத்தாத மாதிரி வந்துடும். இப்போது பாருங்கள், இப்போ இது வந்து ரைட் சைட் கை. ரைட் சைட் கையை நம்ம இப்படி இருக்க மாதிரி நம்ம வைக்கிறதுனால கீழேருந்து இப்படி மேலே கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்துடும் பாருங்கள். இதுதான் கீழே வந்து சென்ட்ரு. இதுக்கு மேலே பாருங்கள் நம்ம ஒரு நாட் போடலாம். இப்படி இன்ட்டுவாக மீட் பண்ணணும். இப்படி இன்ட்டுவாக மீட் பண்ணுற இடத்துல தான் நம்ம வந்து அந்த கையும் போடணும், நமக்கு முக்கு திருப்புற வேலையும் செய்வோம். ஓகேவா? இப்போ நான் நாட் போடுறேன். நாட் போட்ட உடனேயே பாருங்கள், ஒரு நாட் தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு இதே மாதிரி 2 ஒயர் பேரலாக போகும். இந்த 2 ஒயர் பேரலாக போகிறத பிடிச்சி நம்ம ஒரு நாட் போட்டோம்னா இந்த இடத்துல ஒரு 3 முக்கு வரும். அதே மாதிரி வலது பக்கமும் ஒரு 3 முக்கு வரும். இப்போ இந்த 2ம் மீட் பண்ணுறது பாருங்கள். மீட் பண்ணுறதுல ஒரு நாட் போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், நான் ஒரு தடவை முக்கு திருப்பியிருக்கேன். இப்போது இன்னொரு தடவை முக்கு திருப்புறோம். அதே மாதிரி 2 ஒயர் பேரலாக போகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2 ஒயரு பேரலாக போகும். அதில் நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம செகண்ட் டைம் முக்கு திருப்புறோம். முக்கு திருப்புற மாதிரி போடுறோம். அடுத்து சென்ட்ரு. ஓகேவா? அவ்வளோதான். இப்போது இந்த ரைட் சைட் கை நமக்கு ஃபினிஷ் ஆயிருச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்கும்போதே நல்லா தெரியும் கை வந்து நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இருங்க நான் இப்படி வச்சு காமிக்கிறேன். இப்படி இருக்கும் கை வந்து, இப்படி பார்த்த மாதிரி வந்துடும் நமக்கு. இதை வந்து நல்லா இப்படி திருப்பிட்டு இந்த ஒயரை பூராமே நம்ம உள்ளே சொருகணும். இப்படி இருக்கா, இதை வந்து சொருகணும் ஃபுல்லாக. இந்த ஒயர் பூராமே இப்படி ஃபுல்லாக சொருகிடலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து 4.5 அடி சொன்னேன், நான் 5 அடி வெட்டியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் எனக்கு கெட்டியான ஒயருங்கிறதுனால நான் 5 அடி வெட்டியிருக்கேன். சன்னமான ஒயராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 4.5 அடி கட் பண்ணாலே போதுமானது. இப்போது இது மாதிரி நம்ம இந்த ஒயரையும் சொருகிடணும். சொருகிட்டு இந்த கையை நம்ம இப்படி கொண்டு வரணும். சரிங்களா? சொருகி முடிச்சுட்டு இதையும் நம்ம சொருகிடணும். இது இப்படி கொண்டு வந்து சொருகணும். இது பாருங்கள், நான் வந்து இந்த 2 ஒயரையும் சொருகிட்டு இந்த 2 ஒயர் வந்து இந்த ஒரு நாட்டோட ஒயர் அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த 2 ஒயரை வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக சொருகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து சொருகிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு நாட்டோட ஒயர் மட்டும் மிச்சம் வச்சுருக்கேன். இப்போது இது இப்படி இருக்கும். சரிங்களா? இப்படி பார்த்த மாதிரி இருக்கும். இந்த கையை நம்ம இப்படி மடக்கி கொண்டு வரணும். இப்போ இந்த மடக்கி கொண்டு வரதுக்காக இந்த 2 ஒயர் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ இந்த சைடில் விடணும். பாருங்கள், இங்கே ஒரு நாட் இருக்குதா, தெரியுதா உங்களுக்கு? இந்த நாட் இருக்குது பாருங்கள், இதில் விடணும். இதில் விட்டு நீங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சொருகி கொண்டு வந்துட்டிங்கன்னா கை வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இப்படி மடங்கி வந்துடும். இதுதான் வந்து இப்படி டைட்டாக நம்ம சொருகினோம்னா இப்படி வந்துடும். தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள், தெரியுதா? இப்போது இதை நான் சொருகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் வந்து சொருகிட்டு வந்துட்டேன். இது சொருகினதுக்கப்புறம் இப்படி வச்சு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது ரைட் சைடு கை. இப்போ இந்த கை வந்து நமக்கு நல்லா வந்துருச்சு. இந்த சைடு இப்படி பத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வந்து லட்சுமி, சரஸ்வதி எல்லாத்துக்குமே நான் இப்படி தான் பண்ணுவேன். இதை பார்த்து நீங்கள் சரஸ்வதி எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போது இந்த லெஃப்ட் சைட் கை எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரைட் சைட் கை போட்டோம்ல, அதே மாதிரி தான். பாருங்கள், நம்ம இந்த ஒயர் தான் வந்து ஜாயின் பண்ண ஒயர் ஷோல்டர் கிட்ட. இப்போ இந்த இடத்துல இந்த ஒயரில் தான் நம்ம ஷோல்டர் ஒயர் ஜாயின் பண்ணோம். அதில் தான் நம்ம இதையும் ஜாயின் பண்ண போகிறோம். கொஞ்சம் அமுத்தி பிடிச்சி தான் எடுக்கணும். ஒரு ஒயரை கொடுத்து எடுத்துட்டேன். அதைய சரி சமமாக வச்சுக்கணும். சரிங்களா? சரி சமமாக வச்சுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பொம்மையை இந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம அதை போடணும். டைட் பண்ணி போட்டுக்கணும். அடுத்த ஒயரு பாருங்கள், இந்த 5 கோணம் இருக்குது இல்லையா, இந்த 5 கோணத்துக்கு பக்கத்தில் இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஒயரை சொருகணும். சொருகி அங்கே ஒரு நாட் போடணும். தெரியுதுங்களா? இதையும் சரி சமமாக வச்சுட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். அடுத்து அந்த பக்கம் நம்ம போடணும்.
பாருங்கள். இப்போது இந்த சைடு நம்ம வந்து ரைட் சைடு போட்டோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த சைடு இன்னொரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இப்போது இதுதான் ஃப்ரண்ட் சைடு நமக்கு. அப்போ நான் இந்த சைடு நான் ஒன்று போட்டேன் வலது பக்கம், இப்போ இடது பக்கம் ஒன்று போடுறோம். இந்த 5 கோணம் தான் நமக்கு கணக்கு. 5 கோணத்துலேருந்து அந்த 5 கோணத்தில் இருக்கிற லெஃப்ட் சைடு நாட்டு பாருங்க. இது கொஞ்சம் அமுத்தி பிடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சொருகிட்டு இதை ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடு போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போது நம்ம போட்டுட்டோம். இப்போ ரைட் சைடு லெஃப்ட் சைடும் இன்ட்டுவாக மீட் பண்ணது பாருங்கள். அதை நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். கிராஸாக மீட் பண்ணுற ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ சென்டராக மீட் ஆகுது பாருங்கள். அதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கலாம். போட்ட உடனே பாருங்கள், ரைட் சைடு 3 ஒயர் பேரலாக போகும், லெஃப்டில் 3 ஒயர் பேரலாக போகும். இப்போ நம்ம போடுறது இடது பக்க கை. அதில் பாருங்கள் 1 2 3 ரெண்டாவது ஒயரையும் 3வது ஒயரையும் பிடிச்சி ஒரு நாட் போடுறோம். போட்டு முடித்தோடனே இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் சேர்த்தி ஒரு நாட் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் இந்த 3வது ஒயரு 2வது ஒயரை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒயர் இது, அதுலேயும் ஒரு நாட் போடுவோம். போட்டு முடித்த உடனே நம்ம போட்டு வந்த உடனே சென்டராக மீட் ஆகும் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு நாட்டு. அப்போது நம்ம வந்து ஜாயின் பண்ண நாட்டிலேருந்து இப்போ போடுற நாட்டு வந்து 3வது நாட்டு வரும். 1 2 3 சரிங்களா? இப்போது நம்ம அப்படியே கீழே திருப்பிக்கலாம். கீழே திருப்பிட்டு அந்த கைக்கு பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இந்த கைக்கு பண்ணுறோம். மேலேருந்து பாருங்கள் 1 2 3 இந்த 2 பக்கம் இருக்க 3வது ஒயர் லாஸ்ட் ஒயர் எடுத்து 2ஐயும் வந்து நல்லா இறுக்கி பிடிச்சி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அது இப்போது அது போட்டு முடித்த உடனே இடது பக்கம் ஒரு நாட்டு, வலது பக்கம் ஒரு நாட்டு போடணும். போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா டைட்டாகவே போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொரு லைன் போட்டுக்கலாம். போட்டு முடிச்சு அதுக்கு மேலே நான் இன்னொரு லைன் போட்டு வர்றேன். எப்பயுமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி வச்சு பாருங்கள். நம்ம வந்து இந்த பக்கம்தான் நம்ம கை திருப்பணும் சரிங்களா? இது வந்து ஃப்ரண்ட் சைடு,
உங்களுக்கு தெரியுதா? இது வந்து முன்பாகம். அப்போ நம்ம இதை வந்து இப்படி தான் திருப்பணும். அப்போது நம்ம இந்த பேக் சைடு நம்ம எது வருதோ அங்கே தான் நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம பேக் சைடு கொண்டு வரதுக்காக இப்போ பாருங்கள், இப்படி வச்சு பார்த்தோம்னா இதுதான் வந்து நமக்கு சென்டராக வரும். கை வந்து இப்படி வர்றதுக்காக. அப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சைடு நீங்கள் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்புறம் இதுதான் இந்த பக்கம். இப்போ நம்ம 1 2 நாட் போடணும். அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடுறோம். போட்டு முடித்தோடனேயே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போடுறோம். அதில் வந்து நம்ம இப்படியே திருப்பியிருப்போம். எப்பயுமே வந்து 2 கைக்கும் ஒரு வித்தியாசம் வரும். நம்ம எந்த பக்கம் முக்கு திருப்புறோம்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த நாட்டை கொண்டு வரணும். அவ்வளோதான் விஷயம். அதுக்கு மேலே இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே ஒரு நாட் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக நமக்கு வரும். இப்போ 2 பேரலாக போகுது பாருங்கள். 2 2 அதை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ 2 மீட் ஆகிறதுல ஒரு நாட்டு. நம்ம அந்த பக்கம் முக்கு திருப்பணும் இல்லையா, அதே தான் இங்கேயும் திருப்புறோம். இப்போ 2வது தடவை நான் முக்கு திருப்புறேன். இப்போ சென்டராக மீட் ஆகிற இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போது இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். 1 2 3 4 5. இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறதோட 6. அதாவது வலது கை பக்கம் எப்படி நம்ம திருப்புறக்காக 6 நாட் வர்ற மாதிரி போட்டோமோ அதே மாதிரி இந்த கையிலையும் 6 நாட் வர்ற மாதிரி போட்டாச்சு. இப்போ இந்த சைடு நம்ம போடுறோம். அப்படியே ஆப்போசிட் சைடு அங்கேயும் வந்து நமக்கு 6 நாட்டு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 லைன் போட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கை தெரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு மடங்கி இந்த பக்கம் வரும். ஒரு லைன் போடுறேன். இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது 2வது லைனு. இப்போ நான் போடுறது 2வது லைனு. பாருங்கள், நம்ம இதுக்கப்புறம் 1 2 தெரியுதுங்களா? 1 2 நாட்டு. இந்த 6 கோணம் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் 1 2 நாட்டு வர மாதிரி போட்டிருக்கோம். லைன் வந்து 1 2 3 4. நம்ம அதே மாதிரி இங்கே கனெக்ட் பண்ணி 1 2 3 4. அப்போ நம்ம இன்னொரு லைன் போடணும்.
இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி பார்க்குற மாதிரி போடுறோம். இது வந்து இப்படி பார்த்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த விரல் வந்து இப்படி பார்த்த மாதிரி வைக்கிறோம், கீழே பார்த்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு ஒரு நாட் வந்துருச்சு பாருங்கள். இந்த நாட்டை போட்டுட்டோம்னா நமக்கு இதுலேயே நம்ம வந்து கையை வந்து அப்படி திருப்பிக்கலாம் பாருங்கள். போட்ட உடனேயே நமக்கு 2 பக்கம் 2 ஒயர் பேரலாக போகும். அதையும் நம்ம போட்டுக்கலாம். இது 2 தடவை நம்ம போடணும். இது நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். 2 ஒயரையும் 2 பேரலாக போகிற ஒயரையும் சேர்த்து பிடிச்சி நாட் போட்டோம். சென்ட்ரலில் மீட் ஆகிற அந்த ஒயரையும் பிடிச்சி நம்ம நாட் போட்டுட்டோம். மறுபடியும் பாருங்கள் 2 ஒயர் பேரலாக போகும். அதையும் பிடிச்சி நாட் போட்டுறணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணமோ அதே தான் இப்போ இதுலேயும் நம்ம பண்ணுறோம். போட்டாச்சு. இப்போ இதை இது நான் எப்படி சொருக சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி நீங்கள் சொருகுனீங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக வந்துடும். தெரியுதுங்களா? பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த கை கீழே பார்த்த மாதிரி இருக்கும், இந்த கை மேலே பார்த்த மாதிரி இருக்கும். பாருங்கள், தெரியுதா? இதை நம்ம இந்த பக்கம் இப்படி வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது நான் ஃபுல்லாக சொருகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். வந்துட்டேன். இந்த கை இப்படி பார்த்த மாதிரி இருக்குது, இந்த கை இப்படி பார்த்த மாதிரி இருக்குது. இது அவ்வளோதான் ஃபினிஷிங்கு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த முக்காடு மாதிரி போடுறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுதான் வந்து இப்போ இதில் வந்து நமக்கு முடி வேணுன்னா முடிப்பு நீங்கள் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஃபேஸ் வந்து அந்த கிரவுண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம கிரவுண்ட் எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு சேனல் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா சேனலில் வரும். அதை பார்த்து போட்டுக்கோங்க. தேங்க்யூ.